மருத்துவர்களின் அலட்சியத்தால் கோவை கோவில்பாளையம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தை ஒன்று இறந்த நிலையில் பிரசவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவ நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தம்பதியினர் புகார் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்து புதிய தலைமுறையின் கள ஆய்விலும் மருத்துவர்கள் இல்லாதது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கோவை காலப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மஞ்சுளா. கர்ப்பிணியான இவர் பிரசவ வலி ஏற்பட்டதால் கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கோவில்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு தனது மனைவிக்கு சரியான பிரசவ ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்கிறார் மஞ்சுளாவின் கணவர் மகேஸ்வரன். நைட் 9 மணிக்கு கூட்டிகிட்டு போனோம். காலையில் வரைக்கும் எந்த ஒரு டாக்டர்ஸுமே அங்கே வரவில்லை. அந்த நர்ஸும் வேலை செய்கிற ஆயம்மா தான், அவங்க சிவிலியர் கிடையாது, ஒரே ஒரு நர்ஸ் தான், அந்த ஆயம்மா தான் இருந்தாங்க. இரவு முழுவதும் பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்த தன்னை ஒரு மருத்துவர் கூட பரிசோதிக்கவில்லை என வேதனையுடன் கூறுகிறார் மஞ்சுளா. வேறு மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என்ற அறிவுரையை முன்பே தரவில்லை என்றும் குற்றஞ்சாட்டுகிறார் இவர். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துருப்போம். எங்கள் வீட்டுக்கார் வண்டி அங்கேயே இருக்குதுங்க. முதல்ல சொல்லியிருந்தா எங்கள் வீட்டுக்கார் வண்டியிலே நாங்கள் போயிருந்திருப்போம். அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு கடைசி வரைக்கும் எனக்கு வலி தான், வேதனையும் வலி தான் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் என்னால் முடியலான்னு சொல்லி கற்றுனதுக்கப்புறமா இந்த ஆம்புலன்ஸ் வர வலிச்சுட்டு ஆம்புலன்ஸில் எங்களை அனுப்பி விட்டாங்க. பல இன்னல்களை கடந்த நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மஞ்சுளா. பிரசவத்திற்கு பிறகு மயக்க நிலையில் இருந்த மஞ்சுளா அதிலிருந்து சற்றே மீண்ட நிலையில் தங்களுக்கு பிறந்த குழந்தை குறித்து கணவரிடம் கேட்டுள்ளார். ஆனால் அவர் தந்த பதில் தனக்கு பெரும் அதிர்ச்சி தந்ததாக கூறுகிறார் மஞ்சுளா. எங்கள் வீட்டுக்காரர் திரும்பி என்னை பார்க்க வரும்போது என்ன குழந்தை பிறந்துருச்சுன்னு நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன். சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா அவர் சொன்னார், இல்லை பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நான் சரின்னு சொல்லிட்டு இப்படி படுத்திருக்கும் போது அவர் சொன்னார், குழந்தை பிறந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப முடியல. முன்பே வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றியிருக்கலாம் என கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறுகிறார் மஞ்சுளா. 10 மாதங்கள் ஆசையாசையாய் சுமந்த குழந்தையை அநியாயமாக பறிகொடுத்துவிட்ட தங்கள் நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது என்பதே இந்த தம்பதியின் விருப்பம். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் தனது குழந்தையை இழந்து தவிக்கின்றனர் இந்த குடும்பத்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற ஒரு நிலைமை வராமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.